கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக புதுச்சேரி தனியார் வங்கியைச் சேர்ந்த 2 அலுவலர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போயஸ் கார்டனில் பல ஆண்டுகளாக பூசாரியாக இருந்த கோத்தகிரியைச் சேர்ந்த விக்னேஷ் சிபிசிஐடி முன் ஆஜராகியிருக்கிறார். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்று வரும் விசாரணை. கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு வழக்கு தொடர்பாக இதுவரை 200க்கும் மேற்பட்டோர்களிடம் விசாரணை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக புதுச்சேரி தனியார் வங்கியைச் சேர்ந்த 2 அலுவலர்கள் நேரில் ஆஜராகி இருக்கின்றனர். போயஸ் கார்டனில் பல ஆண்டுகளாக பூசாரியாக இருந்த கோத்தகிரியைச் சேர்ந்த விக்னேஷ் சிபிசிஐடி முன் ஆஜராகி இருக்கிறார். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு வழக்கு தொடர்பாக இதுவரை 200க்கும் மேற்பட்டோர்களிடம் விசாரணை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போயஸ் கார்டனில் பல ஆண்டுகளாக பூசாரியாக இருந்த கோத்தகிரியைச் சேர்ந்த விக்னேஷ் சிபிசிஐடி முன் ஆஜராகியிருக்கிறார். கோவை பிஆர்எஸ் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கொடநாடு வழக்கு தொடர்பாக இதுவரை 200க்கும் மேற்பட்டோர்களிடம் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.